வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் சாய் சிருஷ்டி யோகா சேனலில் இருந்து பேசுகிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பிறப்பன் வலசைன்ற இடத்துல பாம்பன் சுவாமிகள் கோயிலில் இருக்கும். பாம்பன் சுவாமிகளுக்கு முருகன் காட்சி கொடுத்த இடம் இது. இந்த இடத்துல என்ட்ரன்ஸில் ஒரு ஆர்ச் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. செம்ம அழகாக இருக்குது. அவ்வளோ ஒரு அமைதி இந்த இடத்துல. அவ்வளோ நாங்கள் வரும்போது கிளைமேட் வேறு நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். என்ன ஒரு அழகான ஒரு இடம். இந்த ஆலமரத்துக்கு கீழே நான் நிற்கிறேன் பாருங்க. செம்மையாக இருக்குது பாருங்க. இந்த குருவி சத்தம் அழகாக இருக்குது. வாங்க அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போவோம். நல்ல ஒரு அமைதியான இடம். எப்பயும் நான் சொல்கிற டைலாகு, அமைதியான ஒரு இடம். தியானம் பண்ணுற அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஏதுவான ஒரு இடம். அங்கே ஒரு மயில் சத்தம் அழகாக இருக்காது. என்ன ஒரு லாஜிக்குன்னு தெரியல. முருகன் கோயில் இருக்கிற இடத்துல, முருக பக்தர்கள் இருக்கிற இடத்துலலாம் எப்படி மயில் வருதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அது ஒரு சக்தி தான். என்ன அதே மாதிரி பாருங்கள், இங்கே பாருங்கள், சுற்றியும் நல்ல ஒரு அமைதி. இங்கே பாருங்கள், கோயில் என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய வேல் வச்சுருக்காங்க. பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவ சமாதி பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது, திருவான்மையூரில். பாம்பன் சுவாமிகள் பிறந்த இடம் சென்னை, வாழ்ந்த இடம் பாம்பன். பாம்பன் சுவாமிகள் கிருபானந்த வாரியாரின் குரு. கிருபானந்த வாரியாருக்கு கனவுல உபதேசம் பண்ணவர் பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமிகளுக்கு முருகர் உபதேசம் பண்ணியிருக்காரு. அவருக்கு பார்த்திங்கன்னா பழனி மலைக்கு போக முடியலையாம். எல்லா கோயில்களுக்கும் முருக கடவுள் உத்தரவு கொடுத்தா தான் அவர் பழனி கோயிலுக்கு, எந்த முருகன் கோயிலுக்குமே போவாருவான். அதே மாதிரி இவர் பழனி கோயிலுக்கு போகணும்னு ஆசை. ஆனால் இவரால் பழனி கோயிலுக்கு கடைசி வரைக்கும் போகவே முடியலையாம். அதனால் முருகர்கிட்ட தவம் இருந்து பழனி முருகரே நேரில் காட்சி கொடுத்தாராம். இந்த காட்சி கொடுத்த இடம் பாம்பன் சுவாமிகள் கோயில் பிறப்பன் வலசையில் இருக்குது. இங்கே பாருங்கள், அழகாக ஒரு தென்னந்தோப்பு. பாம்பன் சுவாமிகள் சின்ன வயசில் இந்த சன்னியாசிகள் ஞானிகள் எல்லாம் தபம் பண்ணிகிட்ருப்பாங்க பார்த்திங்களா. இந்த ருத்ராட்சம் வச்சு தபம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு இவருக்கும் போய் ஏதோ பண்ணுறாங்களே, என்ன செய்கிறாங்க, நம்மளும் அதை செய்யணும்னு ஒரு ஆசை வந்துச்சான். அவங்கக்கிட்ட போய் இதை கேட்டாங்களாம். என்ன சுவாமி நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நாங்கள் மந்திர ஜபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. நான் என்ன மந்திர ஜபம் பண்ணுறதுன்னு போது அவருக்கா தோணுச்சு, சிவாயனமாக சிவாயனம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். அவர் ஜபம் பண்ணுறதுன்னா மகான்கள்லாம் எப்படி பண்ணுவாங்கன்றதை பாருங்கள். பாருங்கள், இங்கே பாருங்கள், பசு மடம் வச்சுருக்காங்க. சுற்றியும் செம்ம இடம். சின்ன கோயில் தான், ஆனால் அருமையான கோயில். வாங்க நம்ம மறுபடியும் ஜபத்துக்கு போவோம். ஜபம் பண்ணிகிட்ருக்காங்க போது இவருக்கான ஒரு குரு ஒருத்தரை பார்க்குறார். பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, சரவண பவ என்ன மந்திரத்தை சொல்லு அப்படின்றாங்க. சரவண பவன்னு அவர் தீவிரமாக சொல்லிக்கிட்டு வர்றார். அதனால் இப்போ என்னென்னா, அந்த சரவண பவ மந்திரத்தை யார் ஒருத்தவங்க கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராது அப்படின்ற ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டு போனவர் பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமியோட அருளை அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மகான்னு சொல்கிறது பாம்பன் சுவாமிகள் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்கன்ற ஒரு ஐதீகம். இங்கே பாருங்கள், மயில் சத்தம் உங்களுக்கு கேட்குதா பாருங்கள். நல்ல மயில் சத்தங்க, நல்ல மயில் சத்தம். சுற்றி மயில் சத்தங்க. அவ்வளோ அருமையான ஒரு இடம். அவங்க அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டு ஐயாவை கும்பிட்டுட்டு போகலாம். மூலஸ்தானத்தை எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. பார்ப்போம். அவங்க அப்படியே உள்ளே போகலாம். பாம்பன் சுவாமியோடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க. சுற்றியும் பாம்பன் சுவாமிகள் பண்ண மிராக்கிள்ஸை பற்றியும் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி எழுதியிருக்காங்க.
ரெண்டாவது அருணகிரிநாதர்னு புகழ் பெற்றவர். நம்ம கிருபானந்த வாரியாரின் குரு. வந்து பாருங்க இங்கே எல்லாரும். இந்த மாதிரி மகான்களை தரிசிக்கிறது பெரிய விஷயம். மகான்கள்லாம் லேஸ்பட்டவங்க கிடையாது. வாழ்க்கையில் வாழ்ந்து காமிச்சவங்க அவங்கெல்லாம். அதனால் அவங்கெல்லாம் உயிரோடு இருந்தாங்கன்றதுக்கான சாட்சியங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் பயன்படுத்திக்க மாட்டேங்கிறோம். அவங்க வந்து பாருங்கள், அழகான ஒரு கோவில், அமைதியான ஒரு கோயில். பாம்பன் சுவாமிகள் இவர் தான். எல்லாருக்கும் எல்லா வளங்களும் வாழ்க்கையில் கிடைக்கட்டும். பாம்பன் சாமியின் அருளால் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.